அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் மர்மம் நிறைந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. மர்மம் நிறைந்த ஜாதகம். அப்போ இந்த மர்மம் நிறைந்த ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர்கள் ஒரு மர்மமான நபர்களாகவே இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு மர்மமாகவே இருக்கும். அவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது. இங்கே தான் பிரச்சனை. அப்போ எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா இந்த மர்மம் நிறைந்த ஜாதகம் என்பது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தால், விருச்சிகத்தில் கிரகம் இருந்தால், அந்த விருச்சிகத்தில் என்ன சொன்னா கிரகம் இருப்பது அந்த கிரகம் ஒரு மர்மமாகவே இருக்கும். அந்த விருச்சிகத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் விசாகம் 4, அனுசம் 4, கேட்டை 4. இந்த 3ல் என்ன சொல்கிறான்னா விசாகம் 4ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் சரி தான், அல்லது அனுசம் 4ல் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி தான், அல்லது கேட்டை 4ல் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி தான், அவர்கள் மர்மம் நிறைந்தவர்கள். அந்த இடத்துல ஒரு திசை நடத்தினாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வீழ்வாங்க, வீழ்ந்து எந்திரிச்சிருவாங்க. அப்படி அற்புதமான ரகசியங்கள் நிறைந்தது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னா, விருச்சிகத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மர்மமான யோகத்தை செய்யும். 2-3 கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் நீங்கள் மோதிராதீங்க. இது ஒரு பெரிய கான்செப்ட். இன்னொன்று இது சொல்கிறேன். இந்த மர்மம் நிறைந்த ஜாதகம் அப்படிங்கிறது விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ, விருச்சிக லக்கணமாக இருந்தாலோ, இந்த 3 பாதங்களில் உங்களுடைய லக்கண புள்ளி உட்கார்ந்துருந்தாலோ, அல்லது இந்த 3 பாதங்களில் கிரகங்கள் உட்கார்ந்துருந்தாலோ, அது உங்களுக்கு என்ன பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்யும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, உங்களுடைய இவர்கள் என்ன சொன்னான்னா சித்து வேலைகளில் கெட்டிக்காரர்களாக இருக்கும். சித்து வேலைகள் இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மந்திரம், மணி மந்திர ஔஷதங்கள் இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவர்களுக்கு தேடி போக வேண்டாம், எப்படியாச்சும் இவங்க கற்றுருவாங்க. அப்போ மணிமந்திர ஔஷதத்தை இவர்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ மணிமந்திர ஔஷதத்தை இவர்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு நல்ல அதாவது மற்றவர்களுக்கு இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் சக்ஸஸும் ஆகும். அதே சமயத்தில் என்ன சொல்லணும்னா, இவர்களும் வானலாவிய ஒரு நல்ல தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அற்புதமான அழகான சில விஷயங்களை இவர்கள் என்ன சொல்லணும்னா எடுத்துரும். இந்த 3 நட்சத்திரங்கள் அற்புதமான நட்சத்திரம். விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரங்களும் அற்புதமான நட்சத்திரங்கள் தான். அதில் எதாவது சொல்ல முடியாது. ஆனால் அதில் இருக்கிற பயங்கரம் என்பது என்ன சொன்னான்னா, சித்து வேலைகளுக்கு ஆதிபத்தியம் உடையவர்கள். 2வது இந்த இடம், இந்த விருச்சிகம் மட்டுமல்ல, ஜலராசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கடகம், விருச்சிகம், மீனம், இந்த ராசிகளில் கிரகம் இருந்தாலே அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக கருணை கொலை பண்ணிடுவாங்க. கருணை கொலை என்பது என்ன? கருணை கொலை என்பது என்னன்னு சொன்னால், ஒரு ஆன்மா உயிரும் போக மாட்டேக்கு, நல்லாவும் இல்லை, ஆனால் பெட்டில் என்ன சொல்கிறான்னா நீட் பண்ணி படுத்திருக்கு. பல காலமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லலான்னா பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்ன அந்த ஆன்மா உயிரோடு இருக்கும். ஆனால் இந்த ஆன்மா உயிரோடு இருக்கிற ஒரு காரணத்தினால
எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து முறை போட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. நீ முதல்ல பாரு, நான் முதல்ல பாரு. இப்படி பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துரும். ஒரு ஒரு 1 மாசம் படுக்கலாம். அதற்கு மேல யாருமே வந்து என்ன சொல்றேன், நம்மள மதிப்போடு வந்து கண்டிப்பாக வைத்திருக்க மாட்டார்கள். அப்ப இது இது இந்த ஆதிபத்தியமுடைய இந்த இந்த கட்டத்தில் வந்து யாருக்கு கிரகம் இருக்கிறதோ, அதாவது வந்து அ கடகத்தில் கிரகம் இருக்கின்ற நபரும், விருச்சிகத்தில் கிரகம் இருக்கின்ற நபரும், மீனத்தில் கிரகம் இருக்கின்ற நபரும் மீனத்தில் கிரகம் இருக்கின்ற நபரும் அவர்கள் அவர்களை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, நீங்கள் கூட்டிட்டு வந்து அந்த வயதான அந்த உயிர் போகவும் மாட்டேங்கி, இருந்தும் சாதிக்க முடியல. இல்லாமலும் ஒரு பிரச்சனையோடு இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து இந்த 3 இடத்துல கிரகம் இருக்கிற ஆளுகள வந்து என்ன சொல்லலாம்னா, நீங்க கூட்டு வந்து ஒரு 100 மில்லி பசும்பாலை வந்து அவர்களுக்கு வாயில ஊத்துனாங்கன்னா, 3 நாளையில இறந்துருவாங்க. என்னுடைய கிளையண்ட் ஒரு லேடி, அவங்க கூட அம்மா கூட பிறந்த பெரியம்மா வந்து படுத்துருச்சு. அது பக்கத்து வீடு. இந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, போய் பார்த்துட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு தற்சமயமா ஃபோன் பண்ணி, "சார் வந்து இந்த மாதிரி பெரியம்மா படுத்துருச்சு. என்ன சார் வந்து என்ன சார் அது பாட்டுக்கு இருக்குது. ஆனா வந்து எந்திரிச்சு நடக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க பிள்ளைங்கலாம் வெளிய இருக்காங்க சார். நான் பக்கத்துல இருக்கேன். அதனால வந்து என்ன சார் வந்து இது எப்போ போகும்ன்னு சொல்லுங்க" அப்படின்னாப்புல. "அப்படியா? எப்போ போகும்ன்னு சொல்லணுமா?" அப்படின்ட்டு நான் சொன்னேன், "உங்களுக்கு தான் வந்து என்ன சொன்னேன்னா வந்து கடகத்தில கிரகம் இருக்கு. விருச்சிகத்தில வந்து கிரகம் இருக்கு. மீனத்தில கிரகம் இருக்கு. ஒரு 100 மில்லி பால வாங்கி ஊத்துங்க. விசா வாங்கிரும்" அப்படின்னு. "என்ன சார் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னுச்சு. "இல்ல நீங்க ஊத்தி உங்களுக்கு வந்து கருணை கொலை பண்ணுவதற்கு உண்டான தகுதி இருக்கிறது." "ஐயய்யோ! எனக்கு வந்து பாவம் பிடிச்சிருமே" அப்படின்னாங்க. "பார்த்தது நீ தான் பார்த்துட்ட. ஏன்னா வந்து என்ன சொன்னேன்னா, நீ வந்து உனக்கு வந்து என்ன சொன்னேன்னா, அடுத்து ஏதோ ஒரு முக்கியமான வந்து நியூ இயரோ என்னமோ பிறக்க போகுது. அப்ப நியூ இயர் பிறக்க போகும்போது, இது எப்ப சாகும்ன்னு தெரியாது. அப்ப எப்ப சாகும்ன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னேன்னா, எல்லாருமே நியூ இயர் கொண்டாட்டத்துக்காக எல்லாம் வெளிய போயிருவாங்க. நியூ இயரோ ஏதோ பொங்கல் ஏதோ வரும்போது தான்." அப்படின்னோனே, இந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து போய் ஊத்திருச்சு. மறுநாளே செத்து போயிடுச்சு. இதை ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. கருணை கொலை என்பது என்ன சொல்லலாம்? கருணை கொலை என்பது இறைவன் அவர்களுக்கு குடுத்த வரம். இறைவன் அவர்களுக்கு குடுத்த வரம். அது அவர்களுக்கு அந்த பலாபலன் இருக்கிறதா என்பதை வந்து சொல்லுவதற்காகத்தான் இந்த வீடியோ. இந்த இடத்துல வந்து கிரகங்கள் இருந்தாலே அவர்கள் ஒரு மர்மமான நபராக இருப்பாங்க. வெற்றி பெறுவதில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வெளி உலகத்திற்கு என்ன சொல்லலாம்னா, தண்ணீருக்குள் இருக்கின்ற ஒரு இடம். இது பூராமே ஜலம் தானே. இந்த ஜலத்தை வந்து நீங்க மேல ஒரு கிணற பார்க்குறீங்க. மேல தண்ணி கிடக்குது. உள்ள எவ்வளோ ஆழம்னு தெரியாது. அதே சமயத்தில வந்து ஒரு கிணத்த பார்க்குறீங்க. அதில என்னன்னு தெரியாது. இந்த 3 இடங்களுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து, மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா வந்து, தண்ணி இருக்கும். ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது யாராலயும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால தான், மர்மம் நிறைந்த ஜாதகமாக இருக்கும். இந்த கடக லக்கணத்தில போய் பிறந்துட்டாலும், கடக ராசியில போய் பிறந்தாலும், விருச்சிக லக்கணத்தில போய் பிறந்தாலும், விருச்சிக ராசியில போய் பிறந்தாலும், மீன லக்கணத்தில் போய் பிறந்தாலும், மீன ராசியில் போய் பிறந்தாலும், இவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, ஒரு மர்மமான நபர்கள். ஆனால் பெரிய தோல்விகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. பெரிய தோல்விகள்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனா பெரிய தோல்விகளெல்லாம் பார்த்த பிறகு என்ன சொல்லலாம்னா, பெரிய வெற்றியையும் அடைந்திருப்பார். கீழ விழுந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. இவர்களுக்கு ஒரு மந்திரம் சொன்னால் அது வந்து கண்டிப்பாக பலிதமாகும். அப்ப அந்த அளவுக்கு இவர்களுக்கு வலிமை உண்டு. இவர்களுக்கு ஒரு திசை நடத்துதுன்னு வைங்க. அந்த திசை வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு அடி கண்டிப்பா குடுக்கும். அந்த இடத்துல இருந்து நடத்துனா. ஆனால் கடைசியில என்ன சொல்றேன்னா, இவர்கள் யார் வந்து அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதோ, யாரு இவர்களை அந்த நிலைமைக்கு தள்ளினார்களோ, அவர்கள் இவர்களுடைய காலடியில உட்கார்ந்திருப்பாங்க.
இவர்களுடைய காலடியில் உட்காந்துருப்பேன். ஏன்னா பொறுமையாக இருப்பாங்க. என்ன காரணம்னா, அவர்களுக்கு பொறுமை வந்து என்ன சொன்னான்னா வந்துரும். அப்போ இந்த பொறுமை வந்து என்ன சொன்னான்னா, இவர்களுக்கு எதிராளி வந்து என்ன சொன்னான்னா வந்து, ஆள் வந்து ஒரு மாதிரி கீழே மட்டையாயிட்டு, நம்ம வந்து வெளுக்கிற வரைக்கும் வெளுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் செயல்பாடுகள் பண்ணக்கூடிய எதிராளிகளும் கண்டிப்பாக உண்டு. ஆனால், இவர்கள் வந்து அதை தாங்கிக் கொள்வார்கள். தாங்கிக் கொண்டு என்ன செய்வார்கள்? கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா, அவர்களுக்கு வந்த ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு பிறகு, இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து, எழுந்து யார் யார் தட்டினார்களோ, யார் யார் இவர்களை சங்கடப்படுத்தினார்களோ, அத்தனை பேர்களை என்ன சொன்னான்னா வந்து, நடுநடுங்க வைத்து விடுவார்கள். நடுநடுங்க வைத்து விடுவார்கள் என்ப உயிர் பயம். உயிர் பயத்த முதல்ல குடுத்துருவாங்க. இந்த இடத்துல கிரகம் இருக்கின்றவர்கள், இந்த பாதத்தில வந்து இருக்கணும்னு அக்யூரேட்டா சொல்லியிருக்கிறான். ஆனா, விருச்சிகத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால், கடகத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால், மேனத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால், இவர்களிடம் நாம் பகைத்துக் கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, இது காலபுருஷனுடைய 4, 8, 12 கூடையது. அப்ப காலபுருஷனுடைய 4, 8, 12 கூடையது சுகமும் இருக்கிறது. அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து சந்தோஷமும் இருக்கிறது. அயன சயன போகமும் இருக்கிறது. ஆனால், இதில தான் வந்து அந்த சுகத்தில தான் மரணம் இருக்கிறது. சந்தோஷத்தில தான் மரணம் இருக்கிறது. அதே சமயத்தில வந்து அயன சயன போகத்தில் வந்து இரவு நம்ம படுத்திருக்கிறோம். விடிஞ்சு முழிச்சா தான் நம்ம உயிரோட இருக்கோங்கிறது தெரியுது. அப்ப 12ஆம் இடம் எவ்வளவு தூரத்திற்கும் வந்து மர்மமானது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடம் வந்து எவ்வளவு மர்மமானது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடம் என்பது எவ்வளவு மர்மமானது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்தில் கிரகம் இருந்தால், அந்த கிரகத்திற்குண்டான இது யார் இருந்தாலும் சரி, எந்த கிரகம் இருந்தாலும் சரிதான். அது பட்டை தீட்டப்பட்ட கத்தி மாதிரி. பட்டை தீட்டப்பட்ட கத்தி மாதிரி. அழகா தீட்டி வந்து என்ன சொன்னேன்னா, அவர்கள் அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தை வைத்து அவங்கள வீழ்த்திருவாங்க. எந்த கிரகம் இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல பவர்ஃபுல் ஆயிரும். 4ஆம் இடத்தில் வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும், விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும், மீனத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும், என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த கிரகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து, ஆபத்தானது, அறிவானது, வெற்றியை குவிக்கக்கூடியது. ஒரு போர்ப்படை தளபதி மாதிரி அங்கே இருக்கும். அப்ப அவர்களை வந்து நாம் வந்து என்ன சொன்னோம்னா, பகைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி ஏதாவது ஒரு கான்செப்ட் உள்ள நபர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் வந்து உங்கள்ட்ட இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சமாதானமாக பேசி வந்து, அதிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகுறதுக்கு பாருங்க. பலகத்தை கட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு மனிதனுடைய உண்மையான சொரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜாதகத்தில் விருச்சிகத்தில் கிரகம் இருக்கிறவனையும், கடகத்தில் கிரகம் இருக்கிறவனையும், மீனத்தில் கிரகம் இருக்கிறவனையும் கவனமாக டீல் பண்ணணும். அப்படி கவனமாக டீல் பண்ணும்போது தான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு நீங்கள் அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியும். இல்லை உள்ள மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, கண்டிப்பாக என்ன சொன்னேன்னா, தண்ணிக்குள்ளே இருக்கிற முதலைக்கு வந்து பலம் ஜாஸ்தி. அப்போ நம்ம வந்து தண்ணிக்குள்ளே குளிக்க போகிற மாதிரி வந்து லேசாக காலை வச்சா நம்ம உள்ளே இழுத்துட்டு போயிடும். ஆமாம், அந்த தண்ணீருக்குள் இருக்கின்ற தண்ணீர் ராசிகளுக்கு இருக்கின்ற இந்த மர்மத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இந்த 3 ராசிகளும் வந்து என்ன சொல்லணும், நல்ல ராசிகளே. ஆனால் அதில் வந்து என்ன சொன்னால் ஒரு மர்மம் கண்டிப்பாக இருக்கும். அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதில் ஒரு திசை இருந்து நடத்தினால் என்ன சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இவர்கள் வெற்றி வீரர்களாக திகழுவதற்கு வந்து என்ன சொன்னால் இயற்கை அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடை. அதனால் மர்மம் நிறைந்த ஜாதகம் என்பது விருச்சிகத்தில் அதிகமான கிரகம் இருந்தாலோ, கடகத்தில் அதிகமான கிரகம் இருந்தாலோ, மீனத்தில் அதிகமான கிரகம் இருந்தாலோ, அவர்கள் மர்மமான ஜாதகத்துக்கு உண்டானவர்கள் தான். மர்மமான அதில் வந்து அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பூரா அப்படியே மர்மமாகத்தான் இருக்கும். ஆனால் கருணை கொலை புரியக்கூடியவர்கள், அவர்களுக்கு அது கடவுள் கொடுத்த கொடுப்பினை. இதை தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. தப்பாக மட்டும் யாரும் பயன்படுத்திடக்கூடாது. தப்பாக பயன்படுத்தினா அதுக்குண்டான தண்டனை வந்து என்ன சொன்ன பலமாக உண்டு. அதனால் தப்பாக பயன்படுத்தக்கூடாது. நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ மர்மம் நிறைந்த ஜாதகம் என்பது கடகத்தில் அதிக கிரகங்களும், விருச்சிகத்தில் அதிக கிரகங்களும், மீனத்தில் அதிக கிரகங்கள் இருப்பவர்கள் தான் மர்மமானவர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்லுகிறது. எனக்கு விருச்சிகத்தில் வந்து 3 கிரகம் இருக்கிறது.
அதுவும் வாக்குஸ்தான அதிபதியாக வந்துருச்சு. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வாக்கால் சில விஷயங்களை இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அதை வந்து என்ன சொல்கிறேன்னா செயல்படுத்த முடியாது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சாதகமாயிரும் அப்படின்னு. அப்படியா, நாங்கள் பேசி பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் பேசி பார்த்தாலும் அங்கே அந்த காரியம் வந்து நீங்கள் நினச்சி போதுன்னு நடக்காது. நான் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரே வரியில் என்ன சொல்கிறேன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு. இதை இதை வந்து ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம். 4 பேர் போய் வந்து என்ன சொன்னாங்க, நடக்கலைன்ட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன். இல்லை ஒத்துக்கிட மாட்டேங்காங்க அப்படின்னாங்க. நான் தான் முதலே சொன்னேன்ல, ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஜெயிக்கணும்னா அவன் கேட்குறத கொடுத்துருங்க. பிரச்சனை நமக்கு முடிஞ்சு போச்சு. நம்ம பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் நடந்தது. அப்போ இளந்தலைமுறைகளுக்கு சில அனுபவங்களை கொடுக்கணும். நம்ம போய் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஒரே வரியில் வந்து முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறோன்னா, முடிப்பதை வந்து என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். அதில் லாபம் நஷ்டங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக ஜோதிடத்தில் வந்து அற்புதமான ரகசியங்கள்லாம் இருக்குது, மர்மங்கள் இருக்கிறது. அதெல்லாம் செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வெற்றியாளர்களாக திகழலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.